2 துறை சார்ந்த அறிஞர்கள் வழக்காடி அமர்ந்திருக்கிறார்கள். விட்டால் அவர்கள் விடிய விடிய இந்த வழக்கை நடத்துவார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் தங்கள் துறையை விட இலக்கியத் துறையிலே அவர்கள் ஈடுபட்டு படித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாதங்களிலே இருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதற்காக முதலிலே அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். சிக்கலான ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள். ராவணனுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் சூர்பனகை என்று சொல்லக்கூடாது என்று மீட்பு மனுவை கொண்டு வந்திருக்கிறார் பிரியா அவர்கள். அவர்கள் சொல்வதற்கு அடிப்படை அவர்கள் சொல்ல வந்த விஷயம் இதுதான். அதாவது ராவணன் கர்வம் மிக்கவன், தன்னுணர்வு மிக்கவன். அதனாலே தான் அவன் சீதையை பிடித்த சீதையை தன்னுடைய தம்பிமார் சொல்லி மகன் சொல்லி கூட விடாமல் பிடித்து வைத்து கடைசியிலே இறந்தான். ஆகவே அவனுடைய இறப்புக்கு சூர்பனகை தான் முதல் காரணம் என்று சொல்லக்கூடாது என்கிறார் பிரியா அவர்கள். நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக அவருடைய வாதங்களை பார்க்கிறேன். அதைவிட அவர்கள் சொல்லுகிற இன்னொரு காரணம் இருக்கிறது. அதாவது இந்த ராவணனை கொல்ல வேண்டும் என்ற நோக்கமில்லை. எப்பொழுதும் ஒரு வழக்கு வருகிற பொழுது குற்றவாளியினுடைய செயல் என்ற ஒன்று இருக்கும், குற்றவாளியினுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கும். நோக்கம் இருந்தால்தான் அவன் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படுவான். தனியே செயலை வைத்து அவனை பெரிய அளவிலே தண்டிக்க முடியாது. இது நீதிமன்றங்களிலே கடைப்பிடிக்கப்படுகிற ஒரு விஷயம். குற்றமும் செய்திருக்க வேண்டும், குற்றம் செய்கிற நோக்கமும் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் முதல் குற்றவாளியாக வர முடியும். இது நமக்கு தெரிந்த ஒன்று. பிரியா அவர்கள் என்ன சொல்கிறார்? சூர்பனகை காமத்தை தூண்டினாள் என்பதை அவர் மறுக்கவில்லை. தூண்டப்பட்ட காமத்தை கடைசி வரை விடாமல் இருந்தது அவனுடைய கர்வம். இதை அவர்கள் நிறுவுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் சொல்கிறார்கள், சூர்பனகைக்கு ராவணனை கொல்கிற நோக்கமே இல்லை. எப்படி இது உங்களுக்கு தெரியும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்ல வருகிற பதில், அவள் சுயநலத்துக்காக வேணும் அவள் ராவணனை கொல்ல நினைத்திருக்க மாட்டாள். அவள் என்ன நினைக்கிறாள்? ராவணனை பொறுத்தளவிலே சீதையை அவனுக்கு காட்டி சீதை மேல் மயக்கம் உண்டாக்கி அந்த சீதையை கொண்டு வந்து போர் தொடுக்க வைத்து ராமனை அவன் அந்த போரிலே பணியச் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் சீதையை அவன் அனுபவிக்க, ராமனை தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். சீதையை ராவணனுக்கு கொடுப்பதல்ல அவளுடைய நோக்கம், ராமனை தனக்கு எடுப்பது தான் நோக்கம். ஆகவே ராமனை தனக்கு எடுக்க வேண்டுமென்றால் ராவணன் சாகக்கூடாது, அவன் வெல்ல வேண்டும். ஆகவே இந்த ராவணனை கொல்கிற நோக்கம் இல்லாமல் நடந்த செயல்தான் அவளுடைய செயல். ஆகவே அவள் நோக்கம் இல்லாமல் அவனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தபடியால் அவளை முதல் குற்றவாளியாக கூடாது என்கிறார் அவர். ஆனால் டாக்டர் அதை மறுக்கிறார். இல்லை, அவனுடைய காமந்தான் அதற்கு காரணம். அந்த காமத்தை சூர்பனகை தான் தூண்டினாள். அதை அழகாக சொல்கிறார்கள். நெய் உருகியது போல இவளுடைய வாதங்களினாலே அவனுடைய மனம் உருகியது. காமத்தை எப்படி தூண்ட முடியுமோ அப்படியெல்லாம் தூண்டுகிறாள். ஒவ்வொரு அங்கமாக வர்ணித்து 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 காமத்தை தூண்டுகிறாள். நேர்மையாகத்தான் முதலிலே ராவணன் பேசுகிறான். நீ செய்த தவறு என்ன என்று வந்த சூர்பனகையை பார்த்து கேட்கிறான். அப்பொழுது அவள் தான் செய்த தவறை சொன்னால் தமையன் தன்மையில் கோபிப்பான் என்பதற்காக அங்கே சீதை என்கின்ற ஒருத்தி இருந்தால் அவளை உனக்காக கொணர நினைந்தேன், அதனால் அவர்கள் என்னை மூக்கறிந்து விட்டார்கள் என்று அவள் சொல்லி சீதையினுடைய அழகை எல்லாம் சொல்லி ராவணனுடைய மனதை மாற்றுகிறாள். ஆகவே அந்த சூர்பனகையாலே ஏற்படுத்தப்பட்ட காம உணர்ச்சி தான் கடைசி வரை ராவணனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது என்கிறார் டாக்டர். கடைசியிலே அவர் ஒரு சான்றை கூட எடுத்து முன்னே வைத்தார். அவர்களுடைய வாதத்தை சொல்கிறேன். கடைசியிலே மண்டோதரி வந்து புலம்புகிற காலத்திலே, ராவணன் இறந்த பிறகு மண்டோதரி வந்து புலம்புகிற காலத்திலே அவள் என்ன சொல்லி புலம்புகிறாள்? வெள்ளெருக்கம் தடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் அடற்கூந்தல் ஜானகியை மனத்திரையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனத் தேடி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் பாடி என்று கம்பன் பாடியிருக்கிறான். மண்டோதரியினுடைய புலம்பலாக பாடியிருக்கிறான். அப்போ அந்த ராமனுடைய அம்பு ராவணனுடைய உடலெல்லாம் துளைத்ததென்றால் காமத்துக்காகத்தானே துளைத்தது என்று அவர் சொல்கிறார். ஆகவே காமந்தான் காரணம். காமத்தை தூண்டியதனாலே சூர்பனகை தான் குற்றவாளியாக முதல் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்கிறார்.
நான் அதற்கு பதில் என்ன என்று டாக்டரிடம் கேட்டேன். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டேன். ஏனென்றால் அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த கருத்து நியாயமான கருத்து. கடைசியிலே அவன் மனைவியே, யார் நாங்கள் இங்கே இறந்தவன் பற்றி கவலைப்படுகிறோமோ அந்த ராவணனுடைய மனைவியே சொல்கிறாள், ராமனுடைய அம்பு சீதையினுடைய காதலை தேடித்தான் அவனை துடைத்தது, ஆகவே காமன்தான் அவன் வீழ்ச்சிக்கு காரணமானது என்று அவர் சொல்வதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். சுலபமான ஒரு பதிலை பிரியா அவர்கள் சொல்லியிருக்க முடியும். மண்டோதரி என்ன சொல்கிறாள்? உள்ளிருக்கும் எனத் தேடி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்றால் அவன் சீதை மேல் கொண்ட காதல் உள்ளே இருக்கிறதா என்று தேடி தேடி துளைத்தது என்றால், இருந்திருந்தால் தேடி தேடி துளைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராவணனுடைய மனதிலே சீதை மீதான காமம் இருந்திருந்தால் அணுவை இல்லாமல் ஓட்டை எள்ளு போட இடமில்லாத ஓட்டை போட்டு 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 தேடினதென்றால் உள்ளே சீதை மேலே காதல் இல்லை என்று ஆகிவிடுகிறது என்று அவர் சொன்னதுக்கு இவர் பதில் சொல்லி இருக்கலாம். அதை அவர்கள் தவிர்த்தார்கள். இனி நியாயம் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஒன்றை மறந்து போகக்கூடாது. நம் தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஒன்றை சொல்கின்றன, குற்றமில்லாத மனிதன் என்று உலகத்திலே ஒருவனும் இல்லை. யாராவது ஒருவன் நான் குற்றமில்லாதவன் என்று சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த உலகத்துக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயர். நன்மையும் தீமையும் கலந்தது தான் இந்த உலகம். அதனாலே தான் இந்த மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயர் வந்தது. மிஸ்ரம் என்றால் கலப்பு. இந்த உலகத்திலே நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கிறது. நன்மைக்குள்ளே தீமை இருக்கும், தீமைக்குள்ளே நன்மை இருக்கும். இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே குற்றமில்லாதவர்கள் என்று ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த குற்றங்களிலே ஒரு இயல்பு இருக்கிறது. பல குற்றங்கள் வெளியிலே இருந்து நமக்கு உள்ளே போகும். பல குற்றங்கள் வெளியிலே இருந்து நமக்கு உள்ளே போகும். ஆனால் வெளியிலே இருந்து போகாமல் உள்ளேயே இருக்கிற குற்றங்கள் என்று 2 குற்றங்கள் இருக்கின்றன என்று நம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அது வெளியிலே இருந்து உள்ளே போவதில்லை. இப்போ சீட்டாட பழகுகிறோம், மது குடிக்க பழகுகிறோம், அது வெளியிலே இருந்து நமக்கு உள்ளே வருகிற குற்றங்கள். அப்படி இல்லாமல் உள்ளேயே இருக்கிற குற்றங்கள், அந்த குற்றங்களுக்கு நம் பெரியவர்கள் என்ன பெயர் வைத்தார்கள் என்றால் உயிர்குற்றங்கள் என்று பெயர் வைத்தார்கள். உயிர்குற்றங்கள். எந்த உயிர் ஒன்று ஒரு உலகத்திலே ஒரு உயிர் இருந்தால் அந்த உயிருக்குள்ளே இந்த குற்றம் கலந்துதான் இருக்கும். அது என்ன குற்றங்கள் என்றால் தெளிவாக நம் பெரியவர்கள் சொன்னார்கள், கோபமும் காமமும். இது 2ம் வெளியிலே இருந்து உள்ளே போவதில்லை, உள்ளே இருந்து வெளியிலே வருகிற குற்றங்கள். இதை தெளிவுபட சொல்கிறார்கள். அதனாலே தான் விஸ்வாமித்திரர் வந்து சொல்லுகிறார், தருவனத்தில் யானையற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்பவர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி. என்ன சொன்னார்? நான் செய்கிற யாகத்தை 2 பேர் வந்து குழப்புகிறார்கள். அதை உவமையோடு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், தவம் செய்கிறவர்களை குழப்புவதற்கு எப்படி காமமும் கோபமும் வருகிறதோ அதுபோல மாரீசனும் சுபாகுவும் வந்து என்னை குழப்புகிறார்கள் என்று பேசுகிறார். அப்போ என்ன தெரிகிறது? இந்த குற்றங்கள் 2ம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற குற்றங்கள். பல இடத்திலே பல பேர் இதை சொல்லி இருக்கிறார்கள். காமமுடு கடுஞ்சினன் கடுந்த காட்சியர் என்று திருமுருகாற்றுப்படையிலே ஒரு வடி. அந்த முனிவர்கள் காமோடு கடுஞ்சினம் கலைந்த காட்சியர் அல்ல, கடிந்த காட்சியர். அதை அடக்கி வாழ்ந்தார்கள். முனிவர்களுக்கு கூட காமமும் கோபமும் உண்டு. ராவணன் மேலே சூர்பனகை வந்து சீதைக்கு மேலே காமத்தை உண்டாக்கினாள் என்றால் இவள் இருந்ததை தூண்டினாலே தவிர புதிதாக உள்ளே வைக்கவில்லை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். இருந்ததை தூண்டினாள். நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அம்மா இருக்கிறார்கள், சத்காரியவாதம் என்று ஒரு வாதம் இருக்கிறது. சத்காரியவாதம் என்று ஒரு வாதம், அதை எல்லா மதக்காரர்களும் ஒத்துக்கொள்வார். அது என்னென்றால் இல்லது புறவாது, இவ்வளவுதான். உனக்கு கோபம் வருகிறதா? மற்றவன் என்னதான் தூண்டினாலும் கோபம் வருகிறதா? உனக்குள்ளே கோபம் இருந்திருக்கும். உனக்குள்ளே இல்லாவிட்டால் அது வெளியிலே வராது. உனக்குள்ளே காமம் வருகிறதா? அந்த காமம் அவன் சொல்லி வந்தான் என்று சொல்லாதே, உனக்குள்ளே காமம் இருந்திருக்கும். அதனால்தான் அது தூண்டப்பட்டது. தூண்டப்படுவதென்றாலே என்ன அர்த்தம்? இருப்பது மேலே எழுப்பி உயரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் தூண்டுதல். விளக்கை தூண்டுகிறோம் என்றால் விளக்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கு உள்ளே மெல்லமாக எரிந்து கொண்டிருந்த விளக்கை தூண்டி இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ காமமும் கோபமும் உயிர்க்குணங்கள், அது உள்ளே இருந்திருக்கிறது. அதை சூர்பனகை வந்து தூண்டினாள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, தூண்டினாள். அந்த தூண்டுதலாலே தான் ராவணன் அந்த காமத்துக்கு ஆளானான். இது முக்கியமான உண்மை. ஆகவே
ராவணனுடைய வீழ்ச்சிக்கு காமந்தான் காரணம். காமம் எழுச்சி பெறுவதற்கு காரணமாக இருந்தவள் சூர்பனகை. ஆகவே சூர்பனகை தான் ராவணனுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்று சொல்லலாம் என்று ஒரு கருத்து வருகிறது. இதை ஆழமாக ஆராயாமல் நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. சின்ன ஒரு விஷயம், ஒரு 5 நிமிடம் கூட வேண்டாம், ஒரு சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு காரியம் நிகழ வேண்டுமானால் 3 காரணம் தேவை என்று நம் தத்துவவாதிகள் சொல்லுகிறார். ஒரு காரணம் நிகழ 3 காரியங்கள், ஒரு காரியம் நிகழ 3 காரணங்கள். அதிலே முதல் காரணம், அதுக்கு பிறகு துணை காரணம், நிமித்த காரணம் என்று 3 காரணம். சுருக்கமாக சொல்வதானால் இதுதான் பாருங்க. இப்போ ஒரு மண் கிடக்கிறது, களிமண் இருக்கிறது. இந்த முதல் காரணம் என்றால் இந்த களிமண் இருக்கிறது. இந்த களிமண்ணை ஒரு குயவன் தண்ணீர் விட்டு குழைக்கிறான். குழைத்த அந்த குழைத்த மண்ணை ஒரு திருகை கல்லிலே வைத்து உருட்டுகிறான். உருட்டின உடனே அந்த 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 களிமண் பானையாகி விடுகிறது. இப்போது பானை காரியம், பானை என்பது காரியம். எப்படி பானை காரியமானது? அது அந்த பானைக்கான முதல் காரணம் என்னவென்றால் களிமண் தான் முதல் காரணம். அது எப்படி தெரியும் என்றால், முதல் காரணம் என்பது கடைசி வரை அந்த காரியத்தோடு தொடர்பு பட்டு இருக்க வேண்டும். முதல் காரணம் என்பது, இப்போ பானை வந்து விட்டதா, கடைசி வரை மண்ணுக்கும் பானைக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் முதல் காரணம். இரண்டாவது துணை காரணம் என்றால் என்னவென்றால் இந்த திருகைக்கல். இது இல்லாவிட்டாலும் பானை உருவாகி இருக்காது. திருகைக்கல் தான் அடுத்தது. திருகைக்கல் காரணம் என்றாலும் அது ஒரு எல்லைக்குத்தான். பானையை செய்து வெளியிலே எடுத்து விட்டால் பிறகு திருகைக்கு தொடர்பில்லை. பானை செய்யப்படும் வரைக்கும் துணையாக இருப்பது திருகை. ஆகவே அது துணை காரணம். இனி நிமித்த காரணம் என்று ஒன்றை சொல்கிறார்கள். அது என்னவென்றால், நிமித்த காரணம் என்னவென்றால், இந்த மண் இருக்கிறது, திருகை இருக்கிறது, பானை வராது. இது ரெண்டையும் சேர்த்து ஒருவன் வைத்து உருட்ட வேண்டும், அப்பொழுதுதான் பானை வரும். ஆகவே அந்த வைத்து உருட்டுகிறவனுக்கு பெயர் நிமித்த காரகன் என்று பெயர். ஆகவே ஒரு காரியத்துக்கு 3 காரணம். ராவணனுடைய வீழ்ச்சிக்கும் இந்த 3 காரணம் இருந்திருக்கும். முதல் காரணம் எது, துணை காரணம் எது, நிமித்த காரணம் எது கண்டுபிடிக்க வேண்டும். அதிலே ஒன்று, கடைசி வரை இந்த முதல் காரணம் என்பது கடைசி வரை அவனுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். இதுதான் முதல் காரணம். நான் சொன்னேனே, பானை இருக்கும் வரைக்கும் மண் இருக்கும், அதை விட்டு போகாது. ஆகவே முதல் காரணம் எது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோமானால் ராவணனுடைய காமந்தான் முதல் காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் கடைசி வரை அது அவனோடு இருந்தது. காமந்தான் காரணம். இவர்கள் சொன்னார்களே, இந்த தன்முனைப்பு என்று அகங்காரம் என்று சொல்கிறார்களே, அந்த அகங்காரத்தை வைத்து அவன் காமத்தை மேலும் தூண்டி கொண்டான். அது ஒரு கருவியாக இருந்ததே தவிர அது காமத்தை உயர்த்துவதற்கு ஒரு காரணமாக இருந்து விட்டது. ஆகவே இந்த காமம் இருக்கிறதே, அதுதான் அவனுடைய முதல் காரணம், வீழ்ச்சிக்கு முதல் காரணம். இரண்டாவது துணை காரணம். அது விழுவதற்கு யார் துணையாக இருந்தார் என்றால் சீதை தான் துணை காரணமாக இருந்தால். அவனுடைய காம எழுச்சிக்கு அவள் தான் துணை காரணம். நிமித்த காரணம் யார் என்று கேட்டால், இந்த காமத்தையும் இந்த சீதையும் தொடர்பு படுத்தி அவனுடைய வீழ்ச்சியை யார் செய்தார்கள் என்றால் இந்த சூர்பனகை தான் செய்தாள். ஆகவே சூர்பனகை நிமித்த காரணமாக இருந்தால், சீதை துணை காரணமாக இருந்தால், முதற் காரணமாக இருந்தது ராவணனுடைய காமந்தான். ஆகவே அந்த ராவணனுடைய காமந்தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு முதற் காரணமாயிற்று. அதனாலே சூர்பனகையை முதல் காரணமாக வைப்பதை விட ராவணனுடைய காமந்தான் அவனுக்கு முதற் காரணம் என்று சொல்லி இந்த சூர்பனகையை முதல் காரணமாக கொள்ளக்கூடாது என்று தீர்ப்பளித்து இந்த நீதிமன்றம் நிறைவு செய்கிறது. வணக்கம்.